ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த வீடியோவில் நெயில் லிக்விட் அண்ட் நெயில் கோன் எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நெயில் லிக்விட் மேக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற வெசல்ஸ் வந்து பழசாக எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். எப்படி நெயில் கோன் லிக்விட் மேக் பண்ணலான்னு பார்க்கலாம். நெயில் லிக்விட் மேக் பண்ணலாம். அதுக்காக கீழே ஒரு வெசல் வச்சுருக்கேன். அந்த வெசலில் வந்து சைடில் கேப் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு கிளாத் சுற்றி இருக்கேன். ஏன்னா அதுக்கு மேலே இன்னொரு வெசல் வைப்போம். சென்டரில் வந்து ஒரு பிளேட் இல்லைன்னா ஒரு கிளாஸ் கூட வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இதுக்கப்புறம் என்னென்ன போடலான்னு பார்க்கலாம். 2 ஸ்பூன் டீ தூள், 4 டேபிள் ஸ்பூன் சுகர், அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் ஜீரா. இதை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அப்படியே தனித்தனியாக போடக்கூடாது. இதை ஃபஸ்ட்டு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் எதுலையாச்சும் போட்டு. ஏன்னா வந்து சுகரும் வந்து அதோடு சேர்ந்து மெல்ட் ஆகும். இல்லைன்னா சுகர் இல்லாமல் இருக்கிறது அப்படியே தான் இருக்கும். அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம போட்டுக்கலாம். இந்த மாதிரி நான் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ சென்டரில் இருக்கு இல்லையா, அதை சுற்றி போட்டுக்கிறேன். எதுக்காக சென்டரில் வச்சுருக்கோன்னா அது பொங்கி வரும். நம்ம சென்டரில் வச்சுருக்கிற அந்த பவுல் மேலேயோ இல்லை கிளாஸ் வச்சுருந்தா அதுக்குள்ளே ஃபுல்லாக இது தான் இருக்கும், அந்த லிக்விட் இருக்காது. அதனால் கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிறதுக்காக அதை வச்சுருக்கோம். அதுவும் இல்லாமல் கீழே இருந்துச்சுன்னா டேரெக்டாக ஹீட் படப்பட அது வந்து கருகிடும். அதுக்காக தான் நம்ம சென்டரில் கிளாஸ் இல்லை எது ஒன்று வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே வந்து நான் வாட்டர் வச்சுருக்கேன். இந்த வாட்டர் வந்து ஹீட் ஆகக்கூடாது. கம்மியாக வச்சுருந்தீங்க அப்படின்னா ஒரு 2 டைம்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நான் 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். சைடில் பாருங்கள், இன்னும் சுகர் எல்லாம் இருக்குது. இது ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் எடுத்தேன். அதுக்கப்புறம் வந்து நான் ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் மறுபடியும் எடுத்தேன். அப்போ பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து இவ்வளோ லிக்விட் எனக்கு கலெக்ட் ஆகியிருந்துச்சு அதில். இதுக்கப்புறம் வந்து இது வந்து ஆறட்டும். இது இப்படியே நான் வச்சிடுறேன். இப்போ வந்து செலோ ஷீட் கட் பண்ணலாம். எப்போவுமே நம்ம எப்படி கட் பண்ணுவோம், டபுளாக ஃபோல்ட் பண்ணி தான் கட் பண்ணுவோம். இந்த மாதிரி நான் போட்டுக்கேன். இந்த மாதிரி தான் நம்ம எப்போவுமே போட முடியும். இந்த டைம் இப்படி போடக்கூடாது. ஃபர்ஸ்ட் வந்து லெஃப்ட் சைட்லேருந்து சென்டர் கொண்டு வந்துக்கோங்க. ஒரு சென்டர் எடுத்துக்கோங்க. அந்த சென்டரில் லெஃப்ட் சைட்லேருந்து பாதி சென்டருக்கும் மறுபடியும் ரைட் சைட்லேருந்து பாதி சென்டருக்கும் கொண்டு வந்துக்கோங்க. புரியுதுங்களா? நான் எப்படி வந்து ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். லெஃப்ட்லேருந்து சென்டர், ரைட்லேருந்து இந்த லெஃப்ட் சைடு, இதுக்கு மேலே அப்படியே வந்து மடித்து விட்டுக்கிறேன். அவ்வளோதான். இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறம் சேம் எப்படி ஃபோல்ட் பண்ணுறேன் இப்போது அப்படின்னு பார்த்துக்கோங்க. இப்படி ஒரு ஃபோல்டு, அதுக்கப்புறம் இதுலேயே இன்னொரு ஃபோல்டும் கொடுத்துக்கலாம். பொறுமையாக பண்ணுங்கள். இப்படி ஒரு ஃபோல்டு கொடுத்துக்கலாம். எல்லாமே ஈக்குவலாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இது பார்த்துக்கோங்க எவ்வளோ சைஸில் இருக்குது அப்படின்னு. இந்த மாதிரி ஃபுல்லாக ஃபோல்டு பண்ணதுக்கப்புறம் இதை நம்ம கட் பண்ணிக்கலாம். எப்போவுமே நம்ம பண்ணுற மாதிரி தான் பொறுமையாக கட் பண்ணுங்கள். ரொம்ப வேகமாக கட் பண்ணிங்கன்னா க்ராஸாக போயிடும். எல்லா சைட்ஸும் திருப்பி கரெக்டாக எல்லாமே கட் ஆகியிருக்கா ஷீட்ஸ் அப்படி சொல்லி பார்த்துக்கிட்டு ஒரு ஷீட்டாக கூட பொறுமையாக கட் பண்ணுங்கள். நம்ம கட் பண்ணுறப்ப நம்மளுக்கு டோட்டலாக 12 ஷீட்ஸ் கிடைக்கும். எல்லா ஷீட்ஸும் கட் பண்ணியாச்சு. இப்போ ரோல் பண்ணலாம். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் வந்து நான் டிப் கிட்ட வச்சுக்கிறேன். கீழே இந்த டிப் கிட்ட பிடிச்சிக்கிறேன். மேலே ரைட் ஹேண்டில் நான் இதை ரொட்டேட் பண்ணிகிட்டே வரேன். ரோல் பண்ணுறப்ப பொறுமையாகவே பண்ணுங்கள். கீழே இருக்கிற டிப்பை பிடிச்சிருக்கிற கையை வந்து எடுத்துடாதீங்க. எடுத்திங்கன்னா லூஸாகி எல்லாம் கழண்டுரும். ஸோ கீழே டிப்பை பிடிச்சிருக்கிறது நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க. மறுபடியும் இன்னொரு டைம் செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள். லெஃப்ட் ஹேண்ட் கீழே பிடிச்சிக்கிட்டேன். ரைட் ஹேண்ட்லேருந்து ரோல் பண்ணிக்கிட்டே வரேன். இதே மாதிரி ரோல் பண்ணி நான் எப்போவுமே நார்மல் கோன்ஸ் என்ன சொல்லியிருக்கேன், நம்மளோட தம் சைஸில் வந்து ரோல் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பேன். பட் இதுக்கு வந்து நம்மளோட ஆள்காட்டி விரல் இருக்குது இல்லையா, அந்த விரல் வந்து உள்ளே இருக்கணும். அந்த அளவுக்கு அந்த விரல் உள்ளே போகிற அளவுக்கு நம்மளுக்கு அந்த ஓப்பன் இருந்தால் போதும். இதுக்கு வந்து எந்த ஒரு பின் சைஸுமே நம்ம யூஸ் பண்ண போகிறது கிடையாது. ஷார்ப் ஆக்கிட்டே வாங்க. பாருங்கள், நான் இந்த ஃபிங்கர் வச்சு எப்படி நான் ரோல் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. ஃப்ரண்ட்டில் நல்லா ஷார்ப்பாக இருக்கும். ஏன்னா நம்ம அதை கட் பண்ணி தான் நம்ம ஃபிங்கரில் அப்ளை பண்ணுவோம். இதோட ஓப்பன் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு. ரோல் பண்ணதுக்கப்புறம் செல்லோ டேப் போட்டு ஒட்டிடலாம். அவ்வளோதான், கோன் ரோல் பண்ணியாச்சு. ஒட்டினதுக்கப்புறம் இதோட சைஸ் பாருங்கள் எவ்வளோ தின்னாக இருக்குதுன்னு பாருங்கள். எவ்வளோ தின்னாக எவ்வளோ ஹைட்டாக இருக்குதுன்னு பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து அந்த லிக்விட் எடுத்துக்கலாம். எனக்கு இவ்வளோ தான் லிக்விட் வந்து கலெக்ட் ஆகி இருந்துச்சு. எவ்வளோ இருக்குன்னு சொல்லி மெஷர் பண்ணி பார்க்கலாம்.
நமக்கு சைட்ஸில் கேப் இல்லாமல் இருந்தாலே நிறைய லிக்விட் கலெக்ட் ஆகும். கேப் மட்டும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. 10 ml விட கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இதுக்கு வந்து மைதா வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். மைதா எதுக்காக அப்படின்னா ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சி கொண்டு வரதுக்காக தான் மைதா ஆட் பண்ணுறோம். இவ்வளோ தான் ஆட் பண்ணணும்லாம் கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமாக மைதா ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. எந்த அளவுக்கு நான் காமிக்கிறேன் வீடியோலேயே அந்த அளவுக்கு வர வரைக்கும் இந்த அளவு தான் மைதா யூஸ் பண்ணணும். இவ்வளோக்கு அப்படிலாம் எதுவுமே கிடையாது. பட் வந்து ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது பேஸ்ட்டு, ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது. கரெக்டாக ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போ வந்து நம்ம ரொம்ப கம்மியான குவான்டிட்டி, ஏன்னா நிறைய லிக்விட் நான் வந்து எடுத்து பண்ண போகிறதில்ல. இப்போ ரொம்ப கம்மியான லிக்விட் வச்சு ஒரு கோன் மேக் பண்ணலாம். அந்த அளவுக்கு தான் இன்றைக்கி பேஸ்ட் நான் எடுத்திருக்கேன். நிறைய மேக் பண்ணுறதாக தான் நம்ம பைப்பிங் பேக்கில் போடலாம். இன்றைக்கி ஒரே ஒரு கோன் ஃபில் பண்ணுற அளவுக்கு தான் என்கிட்ட பேஸ்ட் இருக்குது. அதனால் நான் டேரெக்டாக அப்படியே போட்டு காமிக்கிறேன். கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களுக்கு நிறைய பேஸ்ட் மேக் பண்ணி எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு வீடியோவும் அப்லோட் பண்ணுறேன். இதில் இந்த ஒரு கோனுக்கு வந்து இந்த மாதிரி இப்படி பண்ணிங்கனாலே உங்களுக்கு பேஸ்ட்டு கீழே இறங்கும். இல்லை கொஞ்சம் நேரம் வந்து நீங்கள் நிறைய மேக் பண்ணுறப்போ கொஞ்சம் நேரம் அப்படியே ஸ்ட்ரைட்டாக நிற்க வச்சுருந்திங்கன்னா அப்போ கொஞ்சம் ஃபுல்லாக கீழே இறங்கியிருக்கும், நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். நான் வந்து ஒரு கோன் 2 கோன் ஃபில் பண்ணுறப்போ இந்த மாதிரி இப்படி குலுக்குனேன்னா எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பேஸ்ட் உள்ளே போனோடனே ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். நார்மலாக நம்ம எப்போயுமே எப்படி சீல் பண்ணுவோமோ சேம் அதே மாதிரி தான் எல்லாம் சீல் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம ஆல்ரெடி இது வந்து ஆர்கானிக் மெஹந்தி மேக் பண்ணுற கிளாஸ்லேயே ஃபுல்லாக பார்த்துட்டு வந்தாச்சு. அதனால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகுது. நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஆர்கானிக் ஹென்னா கோன்ஸ் எப்படி மேக் பண்ணணும், சேம் அதில் எப்படி சீல் பண்ணுவோமோ சேம் அதே மாதிரி தான் இதுலேயும் சீல் பண்ணுறோம். அவ்வளோதான், நம்மளோட கோன் ரெடி ஆயிடுச்சு. இதில் 10 to 15 கிராம்ஸ் வரைக்கும் நம்ம பேஸ்ட்டு ஃபில் பண்ணிக்கலாம். இதையும் வந்து நம்ம ஃப்ரீசரில் தான் ஸ்டோர் பண்ணணும். இப்போ நான் இதில் நெயில்ஸில் அப்ளை பண்ணிக்கிட்டேன். இது வந்து நம்ம கட் பண்ணணுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, கட் பண்ணி நம்ம நெயில்ஸில் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிட்டு நான் இது வந்து ஹோல் நைட் விட போகிறேன். நம்ம எப்போவுமே நெயில்ஸ் கோன் வந்து ராத்திரி ஃபுல்லாக வச்சுட்டு விட்டிங்கன்னா நல்லா ஸ்டெயின்ஸ் கிடைக்கும். இது வந்து நான் நெக்ஸ்ட் டே மார்னிங் ரிமூவ் பண்ணுறேன். ஒரு ஸ்பூனோட ஹேண்டில் வச்சு தான் நான் ரிமூவ் பண்ணுறேன். இதோட ஸ்டெயின்ஸ் பாருங்கள் இப்போ எவ்வளோ அளவுக்கு இருக்குது அப்படின்னு. இன்னும் கொஞ்சம் டைம் ஆக ஆக நம்மளுக்கு ஸ்டெயின்ஸ் இன்னுமே வரும். இந்த மாதிரி ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிக்கலாம். இதுவும் வந்து நம்ம 6 month வரைக்கும் ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இதோட ஸ்டெயின்ஸ் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு. இது வந்து நான் மார்னிங் ரிமூவ் பண்ணுறப்ப இருந்த ஸ்டெயின். இது வந்து அன்னைக்கு ஈவினிங் ஒரு 6 o'clock எடுத்தப்போ இருந்த ஸ்டெயின்ஸ். நீங்களும் நான் சொன்ன மெஷர்மெண்ட்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா நெயில் கோன் மேக் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.